Morning students. Today நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 12th சாப்டரில் ஜெனரிக் டாப் லெவல் டொமைன் நேம்ஸ். ஓகே, லாஸ்ட் கிளாஸ் ஒன்ஸ் ரிவ்யூ பார்த்துருவோம். லாஸ்ட் கிளாஸ் என்ன பார்த்தோம் அப்படின்னா டொமைன் நேம் இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம். அந்த டொமைன் நேம் பார்த்தீங்க அப்படின்னா 4 பார்ட்ஸ் இருக்குது, டைப்ஸ் இருக்குது, அண்டு அந்த டைப்ஸ் எப்படிலாம் இருக்குது அப்படின்றது தான் பார்த்தோம். அந்த டைப்ஸ் பார்த்திங்க அப்படின்னா டொமைன் நேம் சிஸ்டம் எக்ஸாம்பிள் எடுத்துக்கங்க, www.tnschools.gov.in. அதுக்கான ஐபி அட்ரஸ் தான் என்ன அப்படின்னா 35.173.69.207. ஓகே, இதுதான் இன்ட்ரொடக்ஷனில் பார்த்தோம். டொமைன் நேம் சிஸ்டம் இஸ் website were accessed through the IP addresses. Domain name system பார்த்தீங்க அப்படின்னா IP address mapping must be consist across the network to ensure interoperability. Example பார்த்தீங்க அப்படின்னா while typing a web address like www.tnschools.gov.in, DNS translates it into machine-friendly IP address 35.173.69.207. God of the Internet, Paul V. McApatrice with John Postel. Okay, John Postel is the INA, administrator of the INA. when he is death, அவர் சாகிற இறக்கும் தருவாயில் வரைக்கும் என்ன பண்ணார் அப்படின்னா அவர் தான் அந்த நிறுவனத்துக்கு அட்மினிஸ்ட்ரேட்டராக இருந்தார். ஜான் போஸ்டல், பால் வி மேக்கபெட்ரிஸ். ஓகே, ஐபி அட்ரஸஸ் பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிளி த லாஜிக்கல் அட்ரஸ் இந்த நெட்வொர்க் லேயர். அதில் டைப்ஸ் பார்த்தீங்கன்னா ஐபி வெர்ஷன் 4 அண்டு ஐபி வெர்ஷன் 6 இருக்குது. ஐபி வெர்ஷன்ஸ் 4ல் பார்த்தீங்கன்னா பைனரி நோட்டேஷன் அண்டு டாட்டட் டெசிமல் நோட்டேஷன் வந்து பார்த்தோம். இது பைனரி நோட்டேஷன், டாட்டட் டெசிமல் நோட்டேஷன். ஓகே, 2 கைண்ட்ஸ் இருக்குது. ஐபி வெர்ஷன் 6 பார்த்தீங்க அப்படின்னா பிட் லெவல் 128 யூனிக் அட்ரஸ் கிவன் டு த கம்ப்யூட்டர் சிஸ்டம். இந்த யூனிக் அட்ரஸ் பார்த்தீங்க அப்படின்னா 4 பார்ட்ஸாக பிரிச்சுருப்பாங்க ஹெக்ஸாடெசிமல் ஃபார்மேட்டில். ஹெக்ஸாடெசிமல் ஃபார்மேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 0 to 9, then A to F. 128 பிட் லெவல் ஐபி வெர்ஷன் 2^128 அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா பில்லியன்ஸ் ஆஃப் வெப்சைட்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகே, யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொக்கேட்டர், நமக்கு தேவையான வெப்சைட்டை டொமைன் நேம் சர்வர்லேருந்து டொமைன் நேம் என்ன பண்ணும், ஷோ பண்ணும். ஓகே, அந்த பில்லியன்ஸ் ஆஃப் வெப்சைட்ஸ்லேருந்து யூசருக்கு ப்ரௌசர் மூலிமா ஷோ பண்ணுற ஒர்க்கு தான் யார் பண்ணுவாங்கன்னா இந்த யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொக்கேட்டர் வந்து பண்ணுவாங்க. ப்ரோட்டோகால் HTTP, டொமைன் நேம் cmstn.gov.in, சைட்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ், அந்த ஃபோல்டரில் இருக்கிற இந்த ஃபைல் நேம். ஓகே, இதெல்லாம் நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். URL டைப் பார்த்தோம், அப்சல்யூட் URL, ரிலேட்டிவ் URL. அதில் டொமைன் நேம் காம்போனன்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா DNS காம்போனன்ட்ஸ் பார்த்திங்கன்னா நேம் ஸ்பேஸ், நேம் சர்வர், ஜோன், இதை பற்றி தான் லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். மெயின் அண்ட் ரூட் லெவல் ட்ரீ ஸ்ட்ரக்சர் பேஸ் பண்ணி தான் இருக்கும். இந்த ட்ரீ ஸ்ட்ரக்சர் ஹைராரிக்கல் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க. டாப் லெவல் டொமைன்லேருந்து லோ லெவல் டொமைன் இருக்குது. ஏன் டொமைன் நேம் டாப் லெவல்லேருந்து லோ லெவல் பிரிக்கிறாங்க அப்படின்னா பில்லியன்ஸ் ஆஃப் வெப்சைட்ஸ் வந்து சர்வரில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. அதில் பர்டிகுலராக டொமைன் நேம் வந்து ரூட் லெவல்லேருந்து ஸ்ப்ளிட் பண்ணும்போது ஈஸியாக அதை யூசருக்கு வந்து ஆக்சஸிங் பண்ண முடியும். ஓகேவா, அதுதான் ரூட். ஓகே, இன்றைக்கி கிளாஸ் பார்ப்போம். ஜெனரிக் டாப் லெவல் டொமைன் நேம்ஸ். டாப் லெவல் டொமைன்ஸ் இஸ் த லாஸ்ட் பார்ட் ஆஃப் த டொமைன் நேம். Generic top level domains are used for generic purpose and maintained by INA. இங்கே பாருங்களேன், .com, www.google.com அப்படின்னு நம்ம எக்ஸாம்பிள் சொல்லுவோம்ல, அது அந்த .com தான் கமர்ஷியல் ஆர்கனைசேஷன். நெக்ஸ்ட்டு .edu, educational institution. .gov,
government, MIL, military groups, ORG, non-profit organization, .net, networking organization, information service providers, information service provider. இந்த டாப் லெவல் டொமைன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ட்ரீ ஸ்ட்ரக்சரில் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. .com, .org, TNSERT, TNPSU, .net, .inல பாருங்கள், .ac, military, .co, .gov, .nic. அந்த கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனில் .tnல சர்வீசஸ் வருது, DG வருது, எஜுகேஷ்னல். ஓகே, இதுதான் என்ன அப்படின்னா டொமைன் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் TNSERT.org. okay, top level root domain. டாப் லெவல் டொமைன்லேருந்து என்ன ஆகுது அப்படின்னா ஃபஸ்ட்டு ரூட் லெவல் மெயின், டாப் லெவல் செகண்டரி லெவல், தென் செகண்ட் லெவல் டொமைன்ஸ், அதுக்கு கீழே சப் டொமைன்ஸ் வந்து இருக்குது. டொமைன் ரெப்ரசன்டேஷன் இதுலேயே பார்த்திங்க அப்படின்னா கண்ட்ரி டாப் லெவல் டொமைன் நேம்ஸ் வந்து இருக்குது. கண்ட்ரி டொமைன்ஸ் யூசஸ் two characters country abbreviation according to country, like for example google.in for India, google.us for US. ஓகேவா, இங்கே பாருங்கள் எக்ஸாம்பிள் ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் பார்த்திங்க அப்படின்னா டொமைன் நேம் வந்துருக்கு. .inனா இந்தியா, US யுனைடெட் ஸ்டேட்ஸ், F for France, UK United Kingdom, CA Canada, AU Australia, LK Sri Lanka, BD Bangladesh, CN China, PK Pakistan, JP Japan, SG Singapore. So country level domain refers to two characters. Next பார்த்திங்க அப்படின்னா domain nameல India .in சொல்லிட்டோம். Domain names may also be used in other than English languages in Unicode format. Tamil languages is also used in 3 country top level domain names. தமிழ் லாங்குவேஜ் பார்த்திங்கன்னா டாப் லெவல் டொமைன் நேமில் யூஸ் பண்ணுறாங்க அந்த 3 கண்ட்ரியில். இது பார்த்திங்க அப்படின்னா இந்தியா, சிங்கப்பூர், இலங்கை, ஓகேவா, அண்டு மொரிஷியஸ்லேயும் யூஸ் பண்ணுறாங்க தமிழ் லாங்குவேஜ். நெக்ஸ்ட்டு நேம் சர்வர்ஸ். The information which needs to be stored in the domain space is quite large. Single system would be inefficient and insufficient to store such a huge amount of as responding to requests from all over the world. It also becomes unreliable because in case of any failure the data becomes inaccessible. Well, billions of websites ன்னு சொல்லிட்டோம். இப்போ மில்லியன்ஸ் ஆஃப் யூசர்ஸ் வந்து ஆக்சஸ் பண்ணுவாங்க அட் த சேம் டைம். அப்போ வந்து என்ன பண்ண முடியும், லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டாஸ் வந்து ஒரு சிங்கிள் சிஸ்டமில் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. அப்படி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சோம் அப்படின்னா எனி ஃபெயிலியர் த டேட்டா பிகம்ஸ் இன்ஆக்சசபிள், அதை ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா the solution to this problem is to distribute the information among many computers. The best way to do that is to divide the entire space into many domains and subdomains. DNS also allows domains to be further divided into subdomains. By this, the solution to the problem is obtained and the hierarchy of server is also maintained. Name servers store the data and provided it to client when queried by them. Name servers are programs that run on physical system and stored all the zone data. இது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ப்ராப்ளத்துக்கு லார்ஜ் டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. அப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது சம் ஃபெயிலியர்ஸ் ஆகலாம். அதனால் என்ன பண்ண முடியாது, ஆக்சஸ் பண்ண முடியாது, இன்ஆக்சசிபிள் தான் ஆகும். ஸோ அந்த ப்ராப்ளத்துக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரூட் லெவல், டாப் லெவல் என்ன பண்ணுறாங்க, கேட்டகரைஸ் பண்ணுறாங்க. ரூட் லெவல், டாப் லெவல் டொமைன், செகண்ட் லெவல் அண்டு சப்டொமைன்ஸ். இப்படி ஸ்ப்ளிட் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா குறிப்பிட்ட ஜோனுக்குள்ளே அந்த சைட்ஸ் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போ Amazon.com அப்படின்னு போட்டிங்கன்னா உலகத்தில் எங்கே இருக்கிறவங்க வேணாலும் சர்ச் பண்ண முடியும். .in அப்படின்னு போட்டோம் அப்படின்னா இந்தியாவில் இருக்கிற டேட்டாஸை ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகேவா, அதுதான் அந்த டொமைன் நேம் .in. நெக்ஸ்ட்டு do you know பாருங்கள், inverse domain performs the opposite task of normal DNS query. It converts the IP addresses to domain name.
ஜென்ரலாகவே என்ன பண்ணுறோம், ஹியூமன் அண்டர்ஸ்டாண்டபிள் ஃபார்மேட் தான் டொமைன் நேம் www.amazon.com. அப்போ அந்த amazon.comக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒவ்வொரு யூசர் ஆக்சஸ் பண்ணும்போதும் ஒரு ஐபி அட்ரஸ் வந்து இருக்கும். ஓகேவா? இட் கன்வெர்ட்ஸ் த ஐபி அட்ரஸ் டு டொமைன் நேம். நேம் சர்வர் இஸ் மெயின் பார்ட் இன் த டொமைன் நேம் சிஸ்டம். DNS, it translates the domain names to IP addresses. Name server contains the DNS database which consists of domain names and their corresponding IP addresses. There is a need to store large number of domain names for the worldwide usages. So plenty of servers are used to are in the hierarchical manner. Name server do this the important task of searching the domain names. While you searching a website, local name server provided by ISP, Internet Service Provider. Ask the different name server until one of them find out your answer. At last, it returns IP addresses for the domain name. Your computers can now connect to the requested web page stored on the web server. Domain name சொல்லிட்டோம். அப்போ ISP யாரு? ISPனா இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர். அந்த இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடரில் இப்போ இந்தியாவில் யாரெல்லாம் இருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஜியோ, ஏர்டெல், பிஎஸ்என்எல், வோடஃபோன். ஓகேங்களா? அப்போ இவங்க தான். அப்போ நெட்வொர்க் சர்வீஸ் ப்ரொவைடர் தான் யார்? ஐஎஸ்பி, இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர். அப்போது ஏர்டெல் வச்சுருந்தோம் அப்படின்னா நம்ம ஏர்டெல் ஈஸி பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோம், ப்ரௌஸ் பண்ணுறோம். அப்போது அந்த நேம் சர்வர் மட்டும் என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த குறிப்பிட்ட டொமைனை வந்து ஐபி அட்ரஸஸ் வந்து நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகே, அதனால் என்ன ஆகும் அப்படின்னா, லார்ஜ் அமௌண்ட்லேருந்து நம்ம வெப்சைட்ஸை வந்து சர்ச் பண்ணி எடுக்கிறோம். அதில் டிஃபிகல்ட்டாக இருக்குது. அந்த டிஃபிகல்ட்டை ரெடியூஸ் பண்ண வந்தது தான் இந்த ஐஎஸ்பி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, பர்டிகுலர் ஏரியாவுக்குள்ளே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஜோன் லெவலாக டொமைன்ஸை ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க. ஸ்ப்ளிட் பண்ணும்போது ஒவ்வொரு கேட்டகரிஸ்லேயும் அது வரும்போது ஈஸியாக யூசர் வந்து அதை ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகே, இங்கே பாருங்கள் எக்ஸாம்பிள். வெப் சர்வர், லோக்கல் டிஎன்எஸ் நேம் சர்வர், ரூட் டிஎன்எஸ் நேம் சர்வர், டாப் லெவல் நேம் சர்வர், authoritative DNS server, working structure of name server, like ஹோஸ்ட்டு தான் நம்ம சிஸ்டம். நம்ம என்ன பண்ணுறோம், ப்ரௌஸ் பண்ணுறோம் பர்டிகுலர் வெப்சைட்டு வெப் சர்வர் மூலிமா. ஓகே, ப்ரௌஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, லோக்கல் டிஎன்எஸ் நேம் சர்வர் என்ன பண்ணோம் அப்படின்னா, யூசருக்கு தேவையான அந்த வெப்சைட்ஸை கோத்ரூ பண்ணி ஷோ பண்ணும். அது என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒன்று இல்லை அப்படின்னா அப்போ இந்த ஜோன் லெவல் பிரிக்கும்பொழுது அந்த சைட் வந்து ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியும். சம்டைம்ஸ் ஆக்சஸ் பண்ண முடியாத சுச்சுவேஷனில் ஒரு சர்வர்லேருந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா, அனதர் சர்வர்லேருந்து டேட்டாஸை சர்ச் பண்ணி எடுக்க முடியும். ஓகேவா? அதான் ரூட் டிஎன்எஸ் நேம் சர்வர், ஒர்க்கிங் ஸ்ட்ரக்சர் ஆஃப் நேம் சர்வர்.